ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் நல்ல மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நாங்கள் இன்றைக்கும் ஃபரானிஸ் கிச்சனில் நல்ல டேஸ்ட்டான ஃபிஷ் கறி ஒன்று செய்கிற எப்படின்றத பார்ப்போம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்குறதோட நீங்களும் இன்னும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஃபிஷ் கறியை செஞ்சு கொள்றதுக்கு நான் இன்றைக்கி நச்சிரம் எடுத்துக்கிறேன். கடு, தேங்காய்பால், மஞ்சத்தூள், கொச்சிக்காத்தூள், மசாலாத்தூள், வெங்காயம், ரம்பை, பச்சை கொச்சிக்காய், வெள்ளை வெங்காயம், கருவேப்பிலை, மீன், தக்காளி இவ்வளோ தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். வாங்க இந்த ஃபிஷ் கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டுறதுக்கு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும். எங்களோட ஃபிஷ் கறியை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஒனியன் பேஸ்ட் ஒன்று செஞ்சுக்கொள்வோம். அதுக்கு பிளெண்டர் கப் ஒன்று எடுத்து அதில் நான் 2 காய் வெங்காயம் எடுத்து கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சுக்கிறேன். அதை நான் இந்த பிளெண்டர் கப்பில் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு பச்சஞ்சொருத்துன்னும் போட்டுக்கொள்கிறேன். எனக்கு பச்சஞ்சு காட்டுறதுக்கு மிஸ் ஆகிட்டுது. நீங்கள் இதுக்கு பச்சஞ்சொருத்துன்னும் போட்டுக்கோங்க. வெள்ளை வெங்காயம் 4 பீக்கும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு நச்சிரம் 1 டீஸ்பூனை மெட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். வெங்காய பேஸ்ட்டை நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். வாங்க எங்களோட ஃபிஷ் கறியை இப்போ நாங்கள் எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். ஃபிஷ் கறியை செஞ்சுக்கொள்கிறதுக்கு ஏழுமான அளவு பொட்டொண்டு அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களோட பொட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் 1/2 டீஸ்பூன் கடுவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கடுவு கொஞ்சம் வெடிச்சுக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கு பச்சை கொச்சிக்காய் 2 காய் எடுத்து சின்னதாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 2 துண்டு ரம்பையும் போட்டுக்கொள்கிறேன். கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கே நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கொண்டு எங்களோட வெங்காயம் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 3-4 நிமிஷம் குக் பண்ணி அதையும் கொஞ்சம் சோட்டை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 4 நிமிஷத்துக்கு போகிறோம் எங்களோட வெங்காயம் கொஞ்சம் குக் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் தக்காளி 1 காய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தக்காளியும் போட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எங்களோட தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வசங்கி வாரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ளணும். தக்காளி கொஞ்சம் இப்படி நல்லா வசங்கி கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொச்சிக்காத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடையாகணுமே நினைக்குதுண்டா கொச்சிக்காத்தூள் கொஞ்சம் கூடையாகவும், காரம் கொஞ்சம் குறையணுமே நினைக்குதுண்டா கொச்சிக்காத்தூள் கொஞ்சம் குறையாகவும் போட்டு செஞ்சுக்கோங்க. மசாலாத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். 2 நிமிஷத்துக்கு பிறகு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளணும். மசாலா மிக்ஸின் கொஞ்சம் நல்லா குக்காகி வாரத்துக்கு ஒரு 2-3 நிமிஷம் இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். மூணு நிமிஷத்துக்கு போகிறோம் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 1 கப் கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பாலையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 2 நிமிஷத்துக்கு பிறகு கிரேவியும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் அதுக்கே நான் வெங்காயம் பேஸ்ட் பண்ணிக்கொண்ட பிளெண்டர் கப்பில் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணி அதையும் இதில் ஊற்றிக்கொள்கிறேன்.
தண்ணியை ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 5 நிமிஷம் இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எங்களோட கிரேவி கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரதுக்கு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சட்டியை திறந்து பார்ப்போம் எங்களோட கிரேவி இப்படி இருக்குதுண்டு. உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்களோட கிரேவி நல்லா கொதிச்சு கொண்டு வருவது. நான் இப்போ கிரேவியை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 500 கிராம் துண்டு மீன் எடுத்து உப்பும் மஞ்சளும் போட்டு அதை கொஞ்சம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நான் இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட மீனெல்லாம் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி வரதுக்கு. அஞ்சு நிமிஷத்துக்கு போகிறோம் சட்டியை திறந்து எங்களோட ஃபிஷ் கறியை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் நான் சட்டியை மூடி இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு போகிறோம் சட்டியை திறந்து எங்களோட இந்த ஃபிஷ் கறியை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் கிரேவியும் கொஞ்சம் திக்காகி வந்திருக்குது. எங்களோட ஃபிஷ்ஷும் நல்லா வெந்து வந்திருக்குது. 1 டீஸ்பூன் வினாகிரியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வினாகிரியை ஊற்றி கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ரெண்டு நிமிஷத்துக்கு போகிறோம் ஃபிஷ் கறியை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ளணும். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட ஃபிஷ் கறி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டான ஃபிஷ் கறி உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த ஃபிஷ் கறி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.